ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மினி விலாக் 363 சாட்டர்டே எடுத்த வீடியோ. காலையில் குளிச்சு கிளம்பி விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட போயிட்டேன். ஆனால் ஒன்றுமே சமைக்கலை. என் பையன் அவன் பாட்டுக்கு தோசையை ஊற்றிட்டு தங்கச்சிகிட்ட சட்னி வாங்கி சாப்பிட்டான். பொண்ணும் அப்படி தான், அவளே தோசை ஊற்றி சாப்பிட்டா தங்கச்சிகிட்ட சட்னி வாங்கி. நான் பப்பாளி பழம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டேன். ஒரு பவுல் நிறையா சாப்பிட்டேன். வயிறு ஃபுல்லாகிடுச்சு. பப்பாளி சாப்பிட்டதுனால வயிறு வலி சூடாக கிளப்பி விட்டுச்சு போல இருக்குது. வயிறு வலி. தண்ணி நிறைய குடித்தேன். அதுக்கப்புறம் எம்ப்ராய்டிங் கிளாஸ்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு சாமரிசி சாப்பாடு, ரசம் தான் சாப்பிட்டேன். எல்லோரும் சிக்கன் சாப்பிட்டாங்க. நான் ரசம் மட்டும் தான் சாப்பிட்டேன். வேணான்னு சொல்லிட்டேன் சிக்கன். ஈவினிங் பார்த்திங்கன்னா பார்க்குக்கு வாக்கிங் போனோம். அப்படியே வெளிச்சத்துலேயே போயிட்டு வந்தாச்சு. பார்க் ஃபுல்லாக இருக்குது. வெறும் பாம்பாக அலையுது. 5000 ஸ்டெப் வரைக்கும் நடந்தேன். அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துட்டேன். நைட் டின்னருக்கு இடியாப்பம் நான் செஞ்சேன். தங்கச்சி தேங்காய் பால் வச்சா. பேசாமல் ஒயிட் இடியாப்பமே செஞ்சுருக்கலாம். ராகி இடியாப்பம் செய்கிறேன்னு ஆர்வக்கோளாறில் செஞ்சு, ஆனால் வேஸ்ட் ஆகலை. மிக்சிங் தான் சரியில்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிழியும் போதெல்லாம் சூப்பராக வந்தது. வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எப்படியோ வேகாத மாதிரியே இருந்தது. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டோம். ஆர்வக்கோளாறில் செஞ்சோம், ஆனால் வேஸ்ட் ஆகாமல் சாப்பிட்டோம். அடுத்த வாட்டி கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்குறோம் ராகி இடியாப்பம். இந்த மாதிரி நீங்கள் ஆர்வக்கோளாறில் செஞ்ச ரெசிபி சொதப்புச்சா இல்லை சொதப்பாமல் நல்லபடியாக வந்ததா அப்படின்றத சொல்லுங்கள். நாங்கள் எப்படியோ ஒரு வழியாக சொதப்பினாலும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நேற்று போச்சு. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.